சண்முகபரணி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க. சூடாமணி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வேதனையோட வந்து முருகன்கிட்ட வந்து வேண்டிக்கிட்டு இருக்காங்க. இவர் எப்படி இருந்தாலும் காப்பாற்றணும், தயவு செஞ்சு வந்து கருணை காட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது பரணி இருந்தால் என்ன செய்வாங்களோ அதே தான் வந்து நம்ம சண்முகம் வந்து கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் மட்டும் ஏஞ்சிடுறாங்க. ஏஞ்சோன்னா அம்மா உன்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து சூடாமணி வந்து ரொம்ப அன்பு பாசத்தை வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல காட்டணுன்னு வந்து நீங்கள் இப்படியெல்லாம் என் மேலே அன்பு பாசம் காட்டுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க பதிலுக்கு, எனக்கு அம்மாவாக இருந்து என்னை வந்து காப்பாற்ற வந்து சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, நடந்த விஷயத்தெல்லாம் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு எது சரி எது தப்புன்னு பாருன்னு சொல்லி சவுந்தரபாண்டி தான் இது மாதிரி பண்ணாப்லன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஊரில் இருக்கிற எல்லாரும் இதுக்கு சாட்சி மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியே தெரியும் இல்லை சவுந்தரபாண்டி இது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்ச விஷயத்த வந்து அவங்களும் சொன்னால நான் எவ்வளோ பெரிய பாவம் பார்த்தேன். நல்ல வேலை எனக்கு எது உண்மை எது பொய்யினே தெரியாமையே நான் போயிருப்பேன். என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த விஷயம் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிச்சு போல இருக்கு. எல்லாரும் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஆட்டோவில் வந்து இறங்கினோன்னே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து கடுப்பாயிட்டாங்க. சண்முகத்தோட நண்பர் அவர் ஒரு பொருளை எடுத்துகிட்டு கிட்ட வரப்ப வைகுண்டம் வந்து தடுத்துட்டாங்க. வெட்டுக்கிளி வந்து ஒரு பொருளை வந்து எடுத்துகிட்டு வந்துகிட்டு இருக்காரு கடப்பாறையை. அதையும் வந்து தடுத்துடுறாங்க. நம்ம சண்முகம் சும்மானு இருக்க மாட்டீங்களான்னு சொல்லி வெட்டுக்கிளி கையில் இருக்கிற பொருளை வாங்கி தூக்கி வீசி எறிஞ்சிட்டு பேசாமல் நில்றா அண்ணா இவன் என்ன காரியம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், டேய் சொல்கிறேன்ல கொஞ்ச நேரம் பேசாமல் இருடா அப்படின்னு சொல்லும்போது சிவபாலன் வந்து செமையாக வந்து காமெடி பண்ணுறாங்க. அப்படியே அவங்க ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வேற லெவல் நினச்சுனே சொல்லலாம். சிவபாலா நீயுமாடா இப்படி, அண்ணா என்னால் தாங்க முடியலண்ணே இவன்லாம் வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி என்னை தடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, இப்போ தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. இவ்வளோ கோவப்படுறிய சிவபாலா இதுக்கெல்லாம் யார் தெரியுமா மூல காரணம், உன் அப்பா தான். உன் அப்பா தான் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக வந்து மாற்றி மாற்றி சொல்லி இவரை இங்கே வந்து கொண்டு வந்து விட்டுருக்காப்புல. முதல்ல தெரியுமா என்னது எங்கள் அப்பா தான் காரணமா அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டிக்கிட்ட வந்து கேட்குறாங்க ஒட்டுமொத்த குடும்பமும். ஆமாம் எங்கள் அப்பா தான் காரணம், இதுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கே தெரியல, நான் என்ன விட சொல்ல போகிறேன்னு எனக்கும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி முதல்ல எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கு உண்மை எது பொய் எதுன்னே தெரியாமல் வந்து போயிருக்கோம். சூடாமணி அம்மா வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் வந்து ஏமாந்துட்டேன். சவுந்தரபாண்டி பேச்சை கேட்டுட்டு நான் வந்து உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ எதுக்குப்பா உள்ளே போகிற, நீ தான் வந்து தப்பெல்லாம் வந்து உணர்ந்துட்டல்ல, நிம்மதியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நீ ஃபோட்டோகிராஃபர் வேலைக்கு தானே வந்திருக்க, வா எங்களை வந்து ஃபோட்டோ எடு, எங்கள் குடும்பத்தை எல்லாத்தையும் வந்து ஒன்றுமையாக வச்சு ஃபோட்டோ எடுங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனையும் தான் பெத்த பையன் போல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சண்முகத்தில் இருக்கிற எல்லார் ஃபேமிலியும் வந்து சூப்பராக வந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. அந்த பையனை ஒரு பக்கம் பொண்ணு மாப்பிளையும் வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வாங்க, உள்ள டைம் ஆகிடுச்சுல, யாரை சொல்கிறாரு இந்த ஐயர் அப்படின்னு சொல்லும்போது, ஓ எங்களை தான் சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னோன்னே ரெண்டு பேரையும் வந்து தடபுடலாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிவபாலனும் வெட்டுக்கிளையும் சேர்ந்து வந்து வைகுண்டத்தை வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. மேக்கப்லாம் போடுறாங்க. இந்த வயசில் எனக்குலாம் மேக்கப்லாம் தேவையா, மீஸ் என்ன கீழே இருக்குது அப்படின்னு சொல்லி முறுக்கு மீசம் போல் சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னதான் ரெடி பண்ணாலும் உன்னை பார்த்தா வந்து பழைய ஆள் மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, ஏய் என்னல என்னை பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப ஒரு படி மேலே போயிட்டாங்க. நம்ம சூடாமணி வந்து கியூட்டாக அழகாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட நகையெல்லாம் போட்டு பட்டுப்புடவையெல்லாம் சூப்பராக கட்டிட்டு அப்படியே மாதம் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. மேக்கப்லாம் வந்து ஃபஸ்ட் லேயர் செகண்ட் லேயர்னு அவங்க மட்டும் ஏற்றிக்கிட்டே போகிறாங்க. போதுண்டி என்னால் முடியலடி, நான் என்னமோ கல்யாணம் பண்ண மாதிரி இருக்கேன், இன்னும் ரத்தனத்துக்கெலாம் கல்யாணம்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல, அம்மா அக்காவுக்கு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், இப்போ உன் கல்யாணத்தை நாங்கள் எல்லாரும் சூப்பராக வந்து பார்க்குறோம், இந்த ஃபோட்டோ வந்து காலாகாலத்துக்கும் வந்து நம்ம இது மாதிரி மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியாக வந்து ஒரு துணியை வந்து மேலே வந்து வைக்கணும் போல இருக்குது. அங்கே பத்திரத்தை வை, என்னது அங்கே பத்திரமா, இதுக்கு பேர் அது கிடையாதுன்னு சொல்லி அந்த இடத்துல அந்த வேர்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம சிவபாலன் சரி எதுவாக இருந்தால் என்ன, இதை யார் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, ஆமாம் மாமங்காரன் தான் வைக்கணும், இந்த வீட்டோட மாமானா யார், சவுந்தரபாண்டி தான், ஆனால் அவர் தான் இல்லையே, சவுந்தரபாண்டி இடத்துல இருந்து யார் செய்யணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நான் தான் செய்யணும், அம்மா வந்து இது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த துண்டு மாதிரி இருக்குது அதை ஷோல்டரில் வச்சு, இப்போ தான் மாமா நீ பார்க்க ரொம்ப அம்சமாக ராஜா மாதிரி இருக்கேன்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து சொல்கிறாங்க. நீ என்ன சொன்ன, ராஜா மாதிரி அம்சமாக இருக்கேன்னு சொன்ன, அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தை சொன்ன, மாமா நீ ராஜா மாதிரி அம்சமாக இருக்கேன்னு சொன்ன, இப்போ என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சிவபாலன்ட்ட. ஓகே மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடுவில் 1000 இருக்கும், நம்மளாம் இது 3வது மனுஷன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க சிவபாலன். அந்த இடத்துல செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க சவுந்தரபாண்டி. ஏன்னா அவர் வந்து எந்த விதத்துலேயும் வந்து சாட்சி சொல்கிறதுக்கு யாருமே இல்லாதனால அவர் வந்து வெளியில் வந்து வந்துட்டார், எந்த பிரச்சனையும் இல்லை சனின்னு இல்லாதனால.
அப்படியே வந்து மாசா வந்து வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காங்க. சண்முகம் வீட்டுக்கு இவங்க 60ஆம் கல்யாணத்தை வந்து ரெடி பண்ணுறதுக்காக வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் மேலே வந்து உட்கார வைக்கிறாங்க. ஒரு சேர் மாதிரி இருக்கு. அப்படியே வந்து மாலையெல்லாம் மாற்றிக்க சொல்கிறாங்க. வைகுண்டத்துக்கு வந்து சுடாமணி மாலை போடுறாங்க. சுடாமணிக்கு வந்து வைகுண்டம் வந்து மாலை போடுறாங்க. மாலை போட்டு முடிச்சோடனே சல்லடை சலிப்பாங்களே அதை வந்து அவங்க மேலே வச்சுட்டு அப்படியே வந்து வலையெல்லாம் அதில் வச்சுட்டு அப்படியே தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இருக்காங்க. அவங்க மேலே வந்து மழை பெய்கிற தண்ணி மாதிரி விடுது. உடனே வந்து எல்லாரும் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறப்ப பூவை போட்டு எல்லாரும் வந்து சூப்பராக இருக்கணும், அடுத்த வருஷம் பார்க்கும்போது எல்லார் கையிலையும் வந்து ஒவ்வொரு குழந்தை இருக்கணுங்கிற மாதிரி நம்ம எசக்கியும் வாழ்த்துறாங்க. அதே மாதிரி பரணியும் வந்து அது மாதிரி தான் வாழ்த்துற மாதிரி காட்டுறாங்க. எல்லாரும் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக வந்து செஞ்சுட்டு இருக்கிறப்ப பொண்ணு மாப்பிளையும் வந்து மாறி மாறி மாலையை போட்டுட்டு அப்படியே கீழே உட்காந்து மணமேடை பக்கத்தில் இருக்கிறப்ப தாலி வந்து கட்டுறாங்க. கிராண்டாக வந்து கல்யாணம் வந்து பண்ணாங்கன்னே சொல்லலாம். எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. என்ன எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல இந்த சூடாமணியை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாரு அப்படின்னு சொல்லி கேவலமாக வந்து யோசிச்சிட்டே வந்து சவுந்தரபாண்டி வந்து வராங்க. வைகுண்டம், நான் வந்ததுக்கப்புறம் நீ மாப்பிள்ளையா இருக்கலாமா? நீ மாப்பிள்ளையா இருந்தானா நான் தொடர் மாப்பிள்ளையா இருந்து என்ன செய்கிறேன்னு மட்டும் பொறுத்து வந்து பாருன்னு கேவலமாக வந்து யோசிச்சிட்டே வந்து வீட்டுக்குள்ளே வலது காலை எடுத்து வச்சு வரலான் இருக்கிறப்ப என்னது இந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு வலது காலா, இதெல்லாம் செட்டே ஆகாதுன்னு சொல்லி லெஃப்ட் காலை எடுத்து வச்சு அப்படியே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே வந்தோன்னே மாப்பிள்ளைக்கு பக்கத்தில் ஒரு இலை வந்து பெண்டிங் இருக்குது. யார் உட்காந்து சாப்பிட்ணும்? முத்துப்பாண்டினா நான் எப்படி உட்காந்து சாப்பிட்ணும்? எனக்கெல்லாம் வேணாம், நான் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னேன்னா செவ்வாழன் வந்து உட்காந்து சாப்பிட்லான் இருக்காங்க. பந்தியில் உட்காந்தா தான் வந்து எல்லா டிஷ்ஷும் இருக்கும். அப்போ தான் வேணுங்க அள்ளி அள்ளி வைப்பாங்க. அடுத்தடுத்த பந்தியில் வந்து கம்மியாக வந்து சாப்பாடு வைப்பாங்க. இதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுப்பா அப்படின்னு சொல்லி செவ்வாழன் உட்காரலான்னு கிட்டக்கு வரப்ப அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம சவுந்தரபாண்டி வந்து மாசாவை உட்காடுறாங்க. உட்கார்ந்தது மட்டும் இல்லாமல் சிரிக்கிறாங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இல்லாமல் உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாவது ஒன்றாவது நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எல்லாருக்கும் ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. இனிமேட்டு நம்ம எந்திரிக்கலாம் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே எபிசோட அருமையாக மாதம் முடிச்சிருந்தாங்க. முத்துப்பாண்டியோட ரியாக்ஷன் என்னவா இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.